இட்ஸ் சண்டே மார்னிங் காலையில் 7:30 பக்கமாக தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் ஹஸ்பண்டுக்கு. ஸோ சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ காலையிலே உழவு சந்தை போயிட்டு வந்துடலாம் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போய் உழவு சந்தை போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீக்கே வந்து காய்கறியெல்லாம் வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் நானும் பாப்பா மட்டும்னால ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு 8 o'clock பக்கமாக டிஃபன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9 o'clock பக்கமாகவே க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மேலெல்லாம் க்ளீன் நான் பண்ண முடியல, கொஞ்சம் மேலெல்லாம் எரி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் மேலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன், கீழே நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஹஸ்பண்ட் எரி மேலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கீழே இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி ஒன்றா மேலே வந்து வெயிலில் காய வச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து சேர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் வீக் வந்து விஜயதசமி ஆயுத பூஜை ஃபெஸ்டிவல் வரதுனால கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு கையோட க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்தது. துணியும் கையோடு வாஷ் பண்ணி போட்டு அதையும் மடிக்கணும். எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருந்தது கிச்சனில். ஸோ அதை தான் கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு க்ளீனிங் வேலையிலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.